ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேர் வந்து மூச்சோட சிரமமாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக படுத்துட்டு இருக்கும்போது மூச்சோட கஷ்டமாக இருக்குது, இல்லை சில டைம்ஸ் வந்து செஸ்ட் பெயின் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் வந்து கொஞ்சம் அமிலத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. எதனால் அப்படின்னா, நம்ம ப்ரொஜெஸ்டரால் ஹார்மோன் வந்து ஸ்பிங்டர்னு அந்த ஸ்டமக் பகுதியில் இருக்கிற ஒரு வேலை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த வயிற்றுல இருக்கிற ஆசிட் வந்து எதுக்கழிச்சிட்டு மேலே வருது. அதனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆகுது. அப்போது அது மட்டும் காரணம் இல்லாமல் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் எப்போவுமே உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும். நம்ம புளிப்பான உணவுகள், ஸ்பைசி இந்த மசாலா பொருட்கள் ஜாஸ்தி சாப்பிட்றது, துரித உணவுகள், அப்புறம் இந்த அஜினோமோட்டோ கலந்த அந்த சிப்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது இந்த அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆகுது. இது வந்து ப்ரெக்னென்சியில் வந்து அவங்களுக்கு ஒரு ஜீரண கோளாறு உண்டு பண்ணி ஒரு மூச்சோட கஷ்டம், ஒரு செஸ்ட் பெயின் அப்படின்னு இது பண்ணுது. இது சில டைம்ஸ் வந்து லேட் நைட்லலாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை விளைவிக்குது. இதை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி எப்படி வந்து நம்ம உணவு பழக்கங்கள் மாற்றுறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம ப்ரெக்னென்சியில் வந்து ஆஸ்பிரின் சாப்பிட்றோம், மெட்ஃபார்மின் சில டைம்ஸ் கொடுக்குறோம். அது ட்ரக்ஸ்னாலேயும் வந்து இந்த அமிலத்தன்மை கொஞ்சம் கூடி கொஞ்சம் சிரமம் ஏற்படுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்கிறேன்.